இங்க நம்ம வானதி பாத்தீங்கன்னா, பொங்கல் கொண்டாடுறதுக்காக நம்ம சேரன் வீட்டுக்கு வந்த இடத்துல, ரொம்பவே பாத்தீங்கன்னா சந்தோஷமா, எங்க 2 பேரோட கல்யாணத்துக்கு எங்க அப்பா, அம்மா ஒத்துக்கிட்டாங்க. அதே நேரம் பொண்ணு பார்க்க வர சொன்னாங்கன்னு சொன்னதுதான். எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. அதே நேரம் நம்ம வானதி பாத்தீங்கன்னா, பாண்டி கிட்ட தனியா பேசணும்னு வெளிய கூட்டிட்டு போய் பேசியிருந்தான். பாண்டியும் பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, அண்ணனுக்கு கல்யாணம் முடியாம எப்படி நாம கல்யாணம் பண்றதுன்னு சொல்லியிருந்தான். அதான் உங்க அண்ணனுக்கு என்ன பொண்ணு ரெடியாவா இல்ல? அதான் பொண்ணு தான் ரெடியா இருக்கு. அப்புறம் என்ன? உடனே பாண்டி பாத்தீங்கன்னா, அது சரி ஓகே. கல்யாணம் முடிஞ்சு நம்ம 2 பேரும் எங்க தங்குறது அப்படின்னு கேட்டா, உங்க அண்ணன் பண்ணது ஃபேக் கல்யாணம் தானே. அவங்கள எங்கேயாவது ஹாஸ்டல் எடுத்து தங்கிக்க சொல்லுங்க. நாம அந்த ரூம் எடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்க. இத கேட்டதுமே நம்ம பாண்டியும் பாத்தீங்கன்னா ரொம்பவே கோவப்படுவாங்க. அதே நேரம் இங்க நம்ம வானதியோட வீட்ல பாத்தீங்கன்னா பாண்டி வீட்ல பொண்ணு பார்க்க வராங்கன்னுட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா நேரமும் போயிட்டே இருக்க, உடனே நம்ம வானதி பாத்தீங்கன்னா சேரன் கிட்ட கால் பண்ணி என்னன்னா இன்னும் ஏன் வரலன்னு கேட்க, உடனே சேரன் நாங்க எல்லாரும் ரெடியா தான் இருக்கோம். பாண்டி தான் வரணும்னு சொல்ல, நான் உடனே வானதி நானும் அப்பவே இருந்து கால் பண்றேன். போன் ஏன் தான் சுவிட்ச் ஆஃப்னு வருதுன்னு தெரியலன்னு சொல்லுவாங்க. இங்க நம்ம பாண்டியும் பாத்தீங்க வானதியால நிலா அந்த வீட்டை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்துருமோன்னு நினைச்சு கல்யாணத்துக்கு சம்மதிக்கவா வேண்டாமான்னுட்டு ரொம்பவே பாத்தீங்கன்னா குழப்பமா இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு வானதி நடந்துக்கிறத பார்த்தா நம்ம பாண்டி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னு தான் கண்டிப்பா நினைக்கிறேன். வானதி பேசுறது பார்த்தா நமக்கே கோவம் ஒண்ணு வச்சிரலாமான்னு. யாரெல்லாம் நினைக்கீங்க பாண்டி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும் ஒத்துக்கலன்னுட்டு மறக்காம அவங்க கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி எங்க மறந்துடாதீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.